வணக்கம். இது உங்கள் பறவைகள் பலவீனம். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி அண்ணாமலை அவர்களோட அவங்க வாழ்க்கை பயணத்தில் சேர்ந்து நம்ம பயணிக்க போகிறோம். வாங்க மீட் பண்ணலாம். வணக்கம்மா. வணக்கம் தம்பி. நீங்கள் எந்த வருஷத்துல இருந்துமா உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோட பயணம் 2005 நான் டெய்லரிங் வேலை போகிறேன். ஓகே. அப்போத்துலேருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். இப்போ தான் மாறி போயிருக்கேன். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஒர்க் பண்ணினேன். அதுக்கப்புறம் முடியலன்னு வீட்டிலேருந்து பண்ணுறேன், ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறேன். ஓகே 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 ஓகே. உங்கள் டெய்லரிங் வாழ்க்கையோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுங்களா? அது ரொம்ப கஷ்டம். சில டைம் ஈஸியாக இருக்கும், பஸ்ஸில் போயிட்டு வருவோம், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம தீபாவளி டைம், பொங்கல் டைம், இந்த மாதிரி டைம்லாம் வந்து வேலை பளுன்றது அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ அது உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, இல்லை எந்த அளவுக்கு அனுபவத்தை தந்துருக்குங்கம்மா? அது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போல்லாம் ஒட்டி வச்சுருவாங்க. அப்புறம் 8 மணி ஆகிடும், அவங்க 7 மணிக்கு மேலே விடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர 8 மணிக்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் வீட்டில் அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சு கொடுப்பேன். அப்படிங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள், கனவுகள் அந்த மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு வார்த்தை. கனவுகள்ன்றது நிறையா இருக்கும். ஆனால் எனக்கு என்னன்னா, ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும். வாடகை வீட்டில் அப்பப்போ நம்ம போக முடியல. சொந்த வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும். அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனால் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஆள் அதிகமாக இருக்கோம், அதனால ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்குங்க. இது நார்மலாக எல்லாருமே நடுத்தர மக்களுக்கு உள்ள ஆசைகள் தான். ஸோ அந்த ஆசைகளும் உங்களுக்கு நிறைவேற வாழ்த்துக்கள்மா. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன அனுபவங்கள் கிடச்சிருக்கா? ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிருக்கலாம், கெட்ட அனுபவங்கள் கிடச்சிருக்கலாம், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதை பற்றி சொல்லலாம். நல்ல அனுபவங்கள்னா, என் குழந்தைங்கள் என்னை ஃப்ளைட்லலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க வேலைக்கு போயிட்டு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்கள வச்சு தான் இப்போ நான் இருக்கேன். முதல்ல குழந்தைங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டோம். இப்போ அவங்க முன்னேறி வேலைக்கு போய் என்னை நல்லா வச்சுருக்காங்க. உங்கள் அந்த டெய்லரிங் அனுபவத்தில் ஒரு கசப்பான நடந்த ஒரு சம்பவம் அந்த மாதிரி? அது ஒரு டைம் ஊட்டி வச்சிட்டாங்க கம்பெனியில். அது முடிச்சுட்டு நடந்து அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வரணும். அப்படி வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் லேட் ஆகிடுச்சின்னு கதவை சாத்திட்டாரு. அதுக்கப்புறம் கதவை ரொம்ப நேரம் தட்டி அப்புறம் தான் திறந்தாரு. அது ரொம்ப கசப்பான நாள். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஓகே ஓகே, நல்லதுங்கம்மா. மன நிறைவாக வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு 1-2 வரிகள் இருந்தால் சொல்லுங்க. மன நிறைவாக வாழ்கிறோன்னா அதான் ஹாப்பியாக எல்லாம் குழும நாளை போயிட்டு வந்தோம், குழந்தைங்கள் நாங்கள் எல்லாரும். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுக்குன்னு பிடிச்ச ஒரு பாடல் எது? எனக்குன்னு பிடிச்ச பாடல் வா வெண்ணிலா. மெல்ல திறந்தது கதவு. ஓகேம்மா, அதுலேருந்து ஒரு 2 வரிகள் எங்களுக்காக பாட முடியுங்களா? சரி, பாடு. சொல்லுங்க. வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. ஓகேம்மா, நன்றி. உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு நன்றி வியூவர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஷோவில் நன்றி.